enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நான் சந்திக்க வருகின்ற போது, உம்மை நான் சந்திக்க வருகின்ற பொழுது, நீர் என்னை அழைக்கின்ற போது, நீர் என்னை அழைக்கின்ற பொழுது, எதுவும் நடுவில் குறுக்கிடக்கூடாது, எதுவும் நடுவில் குறுக்கிடக்கூடாது, எந்த தடையும் வரக்கூடாது, எந்த தடையும் வரக்கூடாது, எந்த தடை வந்தாலும், எந்த தடை வந்தாலும் அவற்றை மேற்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். எங்களுக்கு வரம் தாரும். உமது அழைப்பு எவ்வளவோ மேலானது, எவ்வளவோ மேலானது. உமது அழைப்பை சிலர் புறக்கணித்தனர். விருந்துக்கு அழைத்த தலைவனைப் போல எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அந்த அழைப்புக்கு சிலர் தகுதி உள்ளவர்கள் ஆகவில்லை. சிலர் அந்த அழைப்பை நிராகரித்தார்கள். அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தகுதியோடு வரவில்லை. ஆண்டவரே, நீர் எங்களை அழைக்கிறீர், ஒவ்வொரு நாளும் அழைக்கிறீர், உமது விருந்துக்கு அழைக்கிறீர். உமது வார்த்தை விருந்துக்கும் நற்கருணை விருந்துக்கும் எங்களை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறீர். ஆனால் ஒரு சிலர் உமது அழைப்பை ஏற்கவில்லை. ஏற்றுக்கொள்பவர்கள் தகுதியோடு வருவதில்லை. ஆண்டவரே, உமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதி உள்ளவர்களாக மாற்றியருளும். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே.
ஸ்தோத்திரங்கள். அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள். அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. நற்கருணை நாதருக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் ஜீவனாக்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். இந்த தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. நற்கருணை நாதருக்கே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இப்தா என்ற ஒரு மனிதனை இஸ்ராயல் இனத்துக்கு தலைவராக தேர்ந்து கொண்டார்கள். நீதிபதியாக அவரை தேர்ந்து கொண்டார்கள். அவர் ஒரு பெலைம் மாதருக்கு பிறந்தவர். இதை அறிந்தவர்கள் அந்த இப்தாவை அதிகமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் வெறுத்தார்கள். இருப்பினும் அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டதால் கடவுளுடைய ஆவி அவர் மேல் வந்து தங்கியது. கடவுள் அவரை தமது ஆற்றலால் நிரப்பினார். ஆனாலும் இந்த நீதிபதி மக்களுக்கு நீதி வழங்க வேண்டுமென்றால் சமய கட்டளைகளை, கடமைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு சமய அறிவு இந்த மனிதனுக்கு இல்லை. அந்த காலகட்டத்தில் அம்மோனியர்கள் இஸ்ராயல் மக்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள். எனவே அந்த அம்மோனியரை எதிர்த்து படையை திரட்டி அவர்களை போராடி வெற்றி பெறுவதற்காக இப்தா முயற்சி செய்தார். பேர் இடர் என்பதால் மக்களும் அவரோடு ஒத்துழைக்கிறார்கள். எனவே இவர்கள் படையை திரட்டி புறப்படுகிற நேரத்தில் இந்த நீதிபதி இப்தா ஒரு கடவுளுக்கு நேர்ச்சனை செய்கிறான். ஒரு பொருத்தனை, நான் அம்மோனியரை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று திரும்பி வரும்போது முதலில் எந்த மனிதனை நான் சந்திக்கிறேனோ அவனை தகன பலியாக உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். இது உண்மையிலேயே யூத மத சடங்குகளுக்கு புறம்பானது. போதிய அளவு மறை ஞானம் இல்லாதவன் இந்த நீதிபதி என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. கடவுள் உயிர் பலியை கேட்கவில்லை. இதை ஆபிரகாம் வாழ்க்கையிலேயே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆபிரகாம் மகன் ஈசாக்கை கடவுள் பலியிட கேட்டார். மோரியா பர்வதத்தின் மீது தன் மகனை கொண்டு போய் பலியாக வெட்ட முற்பட்ட போது கடவுள் தடுத்து நிறுத்தினார். பையனுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே என்று தடுத்து நிறுத்துகிறார். பக்கத்தில் ஒரு புதரில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஆட்டுக்குட்டியை எடுத்து பலியாக ஒப்பு கொடுத்தார். இதன் வழியாக கடவுள் என்ன உணர்த்துகிறார்? நர பலி வேண்டாம், மனிதர்களை பலியாக ஒப்பு கொடுக்க கூடாது என்பதை கடவுள் உணர்த்தினார். இதை இஸ்ராயல் மக்கள் புரிந்து கொண்டார்கள், இஸ்ராயல் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த நீதிபதி இப்தா இந்த மறை ஞானம் இல்லை. அதனால் மற்ற புற இனத்து அரசர்களும் தலைவர்களும் எடுத்துக்கொள்ளுகிற நேர்ச்சையை இவன் எடுத்துக்கொள்ளுகிறான். நான் போரில் வெற்றி பெற்றால் திரும்பி நாட்டுக்கு வரும்போது முதலில் யார் என் கண்ணில் படுகிறார்களோ அவர்களை நான் பலியாக ஒப்பு கொடுப்பேன் என்று அவன் நேர்ச்சை செய்கிறான். அவ்வாறு 20 நகர்களை இப்தா மேற்கொண்டார், வெற்றி பெற்றார். 20 அம்மோனியருடைய நகரங்கள் மீது வெற்றி கொண்டு அவர்களை அடக்கி ஒடுக்கி வெற்றியோடு நாடு திரும்புகிறான். இந்த அரசன் நீதிபதி வெற்றி பெற்றதை கேள்விப்பட்ட இஸ்ராயல் மக்கள் ஒரு விதத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பரவாயில்லை, இந்த நீதிமான் குறைவுள்ளவனாய் இருந்தாலும் நம் நாட்டுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை மக்கள் பாராட்டினார்கள். இந்த நேரத்தில் இப்தாவுக்கு ஒரே மகள், வேறு
மகனோ மகளோ இல்லை. அவள் என்ன செய்தார்? மேளதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு தன் தந்தையை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். ஒரே பிள்ளை, வேற ஆண் மகனோ பெண் மகளோ இல்லை. இந்த ஒரே பெண் தந்தையை வரவேற்க ஆரவாரத்துடன் புறப்பட்டு வந்தாள். அவளை இப்தா பார்த்தான். பார்த்த உடனே தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு அவன், ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாய், நீ என்னை துன்பத்துக்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்று அவன் கதறுகிறான். பொதுவாக யூத மக்களிடத்தில் ஏதாவது ஒரு அநியாயம் ஏற்பட்டால், பெரிய இழப்பு ஏற்பட்டால் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொள்வார்கள். அது ஆழ்ந்த துக்கத்தின் அடையாளம். எனவே இந்த இப்தா தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு புலம்புகிறான். நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே மகளே, நான் கடவுளுக்கு ஆணை கொடுத்து விட்டேனே, அதை மாற்ற முடியாதே என்று புலம்புகிறான். அப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் எதிரிகளான அம்மோனியரை உங்களுடைய கையில் ஒப்படைத்து பழி வாங்கிவிட்டார் என்றார். அந்த பெண் மறுப்பு சொல்லவில்லை. நீங்கள் கடவுளுக்கு என்னை அர்ப்பணிப்பதாக நேர்ச்சை செய்திருந்தால் அதை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுத்த வாக்கின்படி கடவுள் அம்மோனியரை உங்களிடம் ஒப்படைத்து விட்டார். எனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது உங்கள் கடமை, அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த மகள் தன் தந்தையிடத்திலே சொல்லுகிறார், என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். என்ன அந்த விருப்பம்? 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றி திரிந்து எனது கன்னிமையை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன். இஸ்ராயல் இனத்தில் கன்னியாய் இருப்பது அவ்வளவு பாராட்டுக்குரிய செயல் அல்ல. நன்றாக உணருவோம். மாதா என்ன சொன்னாங்க? இதோ நான் கன்னி ஆயிற்றே என்று வானதூதரிடத்தில் சொன்னார். கன்னியாக இருப்பது அவதூறு, இழுக்கு. அதனால் கன்னிமை கழிய வேண்டும். இந்த பெண் இப்தாவுடைய மகள் தந்தையிடத்தில் என்ன அனுமதி கேட்கிறார்? 2 மாதம் எனக்கு அவகாசம் கொடுங்கள். நான் மலையிலே என் தோழியர்களோடு சுற்றி திரிந்து அழுது புலம்பி என்னுடைய கன்னிமைக்காக நான் பரிகாரம் செய்ய வேண்டும். கன்னியாக இருந்து ஒரு திருமணம் முடிக்காமல், குழந்தை பேறு இல்லாமல், கணவன் இல்லாமல் மரணம் அடைவது அவ்வளவு பாராட்டுக்குரிய செயல் அல்ல. அப்படி சாக நேர்ந்தால் அந்த கன்னிமை கழிவதற்காக ஒரு யாகம் செய்ய வேண்டும். சுற்றி திரிந்து அவள் புலம்பி அழுது தன்னுடைய கன்னிமைக்காக கடவுளிடம் மன்றாட வேண்டும். ஆகவே இவர் அனுமதி கேட்கிறார். அந்த தந்தையும் அவளுக்கு அனுமதி கொடுக்கிறான். 2 மாதம் மலைகளில் சுற்றி திரிந்து அவர் துக்கம் கொண்டாடுகிறார். அந்த 2 மாதம் முடிந்த பிறகு இவர் மீண்டும் ஊருக்கு வருகிறார். அப்பொழுது அந்த நீதிபதி தாம் செய்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். என்ன நேர்ச்சை செய்தார்? அவளை வெட்டி பலியாக ஒப்பு கொடுப்பதாக நேர்ச்சை செய்தார். எங்கே அப்படியே சுருக்கமாக போட்டு விடுகிறார். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். அப்படியானால் அவளை வெட்டி
அவரை எரிபலியாக ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், இதை விவிலியம் பாராட்டவில்லை. விவிலிய ஆசிரியர்கள் இதை பாராட்டவில்லை. அவசரப்பட்டு நேர்ச்சை செய்வது, அதனால் ஆபத்துக்கு ஆளாவது, இதைதான் குறையாக விவிலியம் நமக்கு காட்டுகிறது. மனித பலியை, நர பலியை கடவுள் கேட்கவில்லை. இதுதான் யூத பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை, அந்த கட்டளையை அறியாமல் இந்த இப்தா இப்படி ஒரு நேர்ச்சை செய்தார். இதை விவிலியம் வரவேற்கவில்லை, பாராட்டவில்லை, கண்டனம் செய்கிறது. எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், அரைகுறை ஞானத்தோடு தலைமை பொறுப்பை ஏற்பது, அரைகுறை அறிவோடு கடவுளுக்கு நேர்ச்சை செய்வது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். எந்த தவ முயற்சியை செய்யலாம், என்ன நேர்ச்சி செய்யலாம், இதை நாம் உணர்ந்து செய்ய இறைவன் நம்மை அழைக்கிறார். சில நேரத்தில் சில பெண்கள் தங்களுடைய கணவனுக்கே தெரியாமல் சொல்லாமல், நான் என்னுடைய தாலி சரடை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன், போட்டு விடுகிறேன். எதற்கு? ஒரு சாதாரண சின்ன காரியம், அதற்கு பொருத்தனை செய்து கொண்டு என்னுடைய தாலி சரடை நான் காணிக்கையாக கொடுத்து விடுகிறேன், அல்லது என்னுடைய மகளை துறவற மடத்துக்கு அனுப்புகிறேன், என் மகனை குருவாக ஆக்குகிறேன் என்ற நேர்ச்சையை அவர்கள் செய்வார்கள். சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய துறவியாக குருவாக அனுப்புகிறேன் என்று வாக்குறுதி கொடுப்பது. அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அது கொஞ்சம் தான் தோண்டித்தனமாக இருக்கும், ஒரு ஞானம், இறை ஞானம் இருக்காது. அந்த பிள்ளைய மடத்துக்கோ குரு இல்லத்துக்கோ அனுப்ப முடியுமா? முடியாது. இப்படி சில நேரத்தில் பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளுகிற நேர்ச்சை அரைகுறையானது. எப்படி? நேர்ச்சை எடுப்பதற்கு முன்னால் பங்கு குருக்களை அணுகி அவர்களிடத்துடைய ஆலோசனை பெற வேண்டும். இப்படி ஒரு நேர்ச்சை செய்யலாம் என்று இருக்கிறேன், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை கடவுள் ஏற்பாரா ஏற்க மாட்டாரா? பல நாளாக மருத்துவமனையிலிருந்து படுக்கையாக இருந்த ஒருவர், நான் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிறேன் என்ற நேர்ச்சை செய்யலாமா? எழுந்து நடக்க முடியல, வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகணும், இது முறையா? கடவுள் என்ன கேட்கிறார்? உன்னால் முடிந்ததை செய், முடியாததை செய்யாதே. உன்னுடைய உடைமைகளை காணிக்கையாக கொடு, பிறருடைய உடைமையை, பொது பொருளை காணிக்கையாக கொடுக்க முன் வராதே. உனக்கு சொந்தமானது, உனக்கு உரியது, அதை காணிக்கையாக கொடு. பொதுவானது குடும்ப சொத்து, அதை காணிக்கையாக கொடுக்கலாமா? அப்படியானால் அதை கணவன் மற்றவரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். இங்கேதான் அவசரமான நேர்ச்சை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அந்த நேர்ச்சை பொருத்தமானதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கான ஞானத்தை நமக்கு தர இறைவனிடத்தில் வேண்டுவோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ நீங்கள் நேர்ச்சை செய்யும் போது அதை உங்களால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று சிந்தித்து பார்த்து நேர்ச்சை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறீர். ஆண்டவரே, சில நேரத்தை எங்களுடைய ஆர்வ கோளாறு, செய்ய முடியாததை, செய்ய இயலாததை சில நேரத்தில் நாங்கள் உமக்கு செய்வதாக நேர்ச்சை செய்கிறோம். ஆண்டவரே, சில நேரத்தில் நேர்ச்சை செய்துவிட்டு அதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். சில நேரத்தில் நேர்ச்சை செய்துவிட்டு அதை செய்யும் போது பல துன்பத்துக்கு ஆளாகிறோம். இப்படியெல்லாம் நாங்கள் நேர்ச்சை செய்வதை நீர் விரும்பவில்லை. எங்களுக்கு உரியதை, எங்களால் முடிந்ததை, எங்களுக்கு மட்டுமே சொந்தமானதை நாங்கள் நேர்ச்சியாக கொடுக்க எங்களுக்கு பயிற்சி அளித்தருளும் ஆண்டவரே. ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித பெர்னார்ட் விழாவை கொண்டாடுகிறோம். இவர் மிக மிக முக்கியமான புனிதர்கள் ஒருவர். குறிப்பாக மாதா பக்தியை பரப்பியவர். மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜபத்தை எழுதியவர். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய துறவிகள் இந்த ஜபத்தை படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் மாதாவினுடைய சுரூபத்தை முன்னாடி ஜெபிக்க கற்பித்தார். ஆகவே மாதா பக்தியினாலே இவர் சிறப்பு அடைந்தவர். எனவே நாமும் இவரை போல மாதா பக்தியில் வளர நமக்கு நல்ல அறிவை தர இந்த புனிதர் வழியாக மன்றாடுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதை ஆண்டவருக்கு அன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரிக்க மேரி, திருமதி மரிசெல்வி, திரு ஜபியே கஸ்தோன் உடல்நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக, சான் ஜாக் அந்த்வான் நல்ல துணைவி கிடைக்க, விக்டர் எலன் உடல்நலம் பெற, இதே ஆண்டவருக்கு அன்றியாக, சாயமாதாவுக்கு அன்றியாக, சேஞ்சி கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்தராஜ், அருள் ஆரோக்கியதாஸ்,
ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துகளுக்காக, சொத்து பிரச்சனை சுமமுடைய திரு அந்தோனி ராஜ் அவர்கள் திருமண விரைவில் நடைபெற கில்பர் ரீகன் விரும்பிய MD சீட் கிடைத்திட, திரு மைக்கேல் தைரியநாதன் குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, திருமதி மைக்கேல் தைரியநாதன் இறந்த 7ஆம் ஆண்டு ஆன்ம சாந்திக்காக, இறந்த உற்றார் ஒருவரின் ஆன்ம சாந்திக்காக, திரு ஜாம் மரி குத்தியே அவர்களுக்கு அவரது குடும்பத்துக்கு எவ்வித தீங்கும் நேரிடாத வண்ணம் பாதுகாக்க, நினைத்த காரியம் நிறைவேற இதை ஆண்டவருக்கு உபயமாக பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்று ஆம்பூர், கூடலூர், ஹைதர் அலி, சந்தாஸ் சாஹிப், காஜி பீதி பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோப்பம் லூர்து CBSE அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக, ஜான் வியானி பார்க் நன்றியாக, பேட்ரிக் வினோதன் பிறந்த நாள் நன்றியாக, கிரில் ஆஸ்டின் நன்றியாக, பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டி, கோதை என்னும் தர்மலிங்கம் குடும்ப சமாதானத்திற்காக, ஜேவியர் மரி பிரிஸ்கா தெய்வ பயம் நற்படிப்பு தேவ ஆசீர் வேண்டி, யோசேப்பு மரியம்மாள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் திருமணம் நடைபெற, புஷ்பம் ஷெர்மோன் ஆபரேஷன் நல்ல முறையில் நடைபெற பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். லூர்து சாமி இறந்த 2ஆம் ஆண்டு, பிரான்ஸ்வா துயினேத், லூயிஸ் சின்னசாமி கண்ணம்மாள் இறந்த 25வது ஆண்டு, சிஸ்டர் மரி அன்ட்வானேத் தெரேசா சுந்தர் 2ஆம் ஆண்டு, யாகு ஜோசப் ஆன்ம சாந்திக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தூய்மையில் எங்களை உறுதிப்படுத்த திருவருட் சாதனம் அருள் வாக்கு வழியாக வருகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உம்முடைய மக்களுக்கு நிறைவான மீட்பளிக்க மாட்சியுடன் வரையறுக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உம்மிடம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை உம் கொடைகளால் நிரப்புகிறீர். இந்த நம்பிக்கையுடன் உமது ஆலய முற்றங்களில் கூடி வந்துள்ள உம் மக்களாகிய எங்களுக்கு உம் திருமுக ஒளியை காட்டியருளும். இதனால் உம்மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் வேரூன்றி அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் உம்மை அன்பு செய்து வாழ வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 29 39 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதிலிருந்து மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிட சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார்.
இப்தா அரோயேரில் இருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கெராமில் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவில் இருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேளதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைமைகளை கிழித்துக்கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே. நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றி திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர், சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவா, இதோ வருகின்றேன், உம் திருவுளம் நிறைவேற்ற. இறைவா, இதோ வருகின்றேன், உம் திருவுளம் நிறைவேற்ற. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். பல்லவி. இறைவா, இதோ வருகின்றேன், உம் திருவுளம் நிறைவேற்ற. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா, இதோ வருகின்றேன், உம் திருவுளம் நிறைவேற்ற. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. இறைவா, இதோ வருகின்றேன், உம் திருவுளம் நிறைவேற்ற. என் நீதியை நீர் நிலைநாட்டிய செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. இறைவா, இதோ வருகின்றேன், உம் திருவுளம் நிறைவேற்ற. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு
அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்துக்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்கப்பட்டவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களிலும் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாய் அடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளரிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் இறைவா, எங்கள் ஏழ்மைக்கும் உமது மகிமைக்கும் இடையே நிகழ்கின்ற விவரிக்க இயலாத இந்த சந்திப்பில் எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே உமக்கு அளிக்கின்றோம். இவற்றை ஏற்று உம்மையே எமக்கு கொடையாக தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழுமல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல் இரக்கத்துடன் அவளை சீர்படுத்தவும் திருவுளமானீர். எனவேதான் படைப்புகளெல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உமக்கு ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூளையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவே அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் என்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்பு கொடுப்போரையும் கருத்தில் நிறைவேற பலி ஒப்பு கொடுக்கிறவர்களையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பெர்னார்ட், இவ்வுலகிலுக்கு வந்தவர்களாய் இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்த
எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னுள்ளத்தில் எழுவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவை, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவை, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. வானினில் இருந்தே இறங்கிய விருந்தே, தானென பகர்ந்தாய் தவறில்லா தலைவா. ஏன் எனக்கு இனி வீண் தயக்கம், தெளித்தேன் சுவை நீ எனை யான் அறிந்தேன். நாளெல்லாம் நினைந்தே நலம் தரும் உணவை, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. உண்மையின் அரசே, உணர்ந்திட்ட மொழியே, என் உள்ளத்தினிலே எழுந்திடும் உறுதி. காரணமாம் விசுவாசமுமாம் நிறை பேர் மகிழ்வாம் அருள் பூரணமாம். நாளெல்லாம் நினைந்தே நலம் தரும் உணவை, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. பேரன்பினாலே வாழ்ந்திடும் வழியை வேறெவர் தானோ நாட்டிடக்கூடும். ஆருயிரே அளித்தாருயிரே, அழி ஜீவ பழி எழு நண்பனே நீ. நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவை, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. கிறிஸ்துவின் திரு ஆத்துமத்தை நோக்கி ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பி அருளும்.
கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. தயை நிறைந்த தந்தையே, இத்திருவுணவால் கிறிஸ்துவின் வாழ்வில் பங்கு கொண்ட நாங்கள் நன்றி பெருக்கோடு உம்மை வேண்டுகிறோம். அவருடைய சாயல் இன்று எங்களில் தெளிவு பெறவும், அவரை போல் நாங்கள் வாழவும், அவரோடு என்றென்றும் தோழமை கொள்ளவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இன்று 12 மணி திருப்பலியை நமது பேராயர் தலைமையேற்று நடத்துவார்கள். டிசைபிள்ஸ் கண்ணீர் இல்லத்தில் இருக்கிற அருட்சகோதரி கிளேலியா அவர்கள் தமது 50வது துறவற வாழ்வின் அர்ப்பண நிறைவை கொண்டாடுகிறார்கள், பொன் விழா. எனவே அந்த திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை அழைக்கிறேன். நாளை மாலை 6 மணி திருப்பலி நன்றி திருப்பலியாக அமையும். நான் குரு பட்டம் பெற்று 40 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 41வது ஆண்டு தொடங்குகிறது. எனவே குருக்களும் என்னோடு படித்தவர்களும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வார்கள். மாலை 6 மணி திருப்பலியில் கலந்து கொண்டு என்னோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சின்னப்பு நான் அல்லவோ, தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ. சின்னப்பு நான் அல்லவோ, தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால்
என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்ன